ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் பூரி கிழங்கு. அந்த பூரி கிழங்கு ஹோட்டலில் சூப்பராக இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் பண்ணால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்டில் செய்யலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு சில விஷயத்தை நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்க்கணுமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சி எடுத்து நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் லைட்டாக பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு வாசனைக்காக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, அது நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வேறு மசாலா வத்தப்பொடியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நம்ம கடையிலலாம் சாப்பிட்றதா இருந்தால் நம்மளுக்கு வெங்காயம் நிறைய இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்மளும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சின்ன தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளிலாம் சேர்க்காதீங்க. சேர்த்தா நம்மளுக்கு கலர் கொஞ்சம் இதாகும், லைட்டாக இதில் புளிப்பு அதிகமான மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம வேறு எந்த மசாலாவும் இது கூட நம்ம சேர்க்கறதில்ல, அதனால நம்மளுக்கு மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 போதும், மீடியம் சைஸ்னால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசித்து நம்ம உள்ளே சேர்த்து விட்டுறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக செய்யுதோ அப்படின்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தோட குவான்டிட்டியும் நம்ம அதிகமாக கேட்கலாம். இது ஒரு 3 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறி ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு இப்போதைக்கு நான் சேர்க்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நம்ம பின்னால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம கடையில் சாப்பிட்றது பார்த்துருப்பீங்களா, எல்லாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அதுக்காகவே நாங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கடையில் நம்மளுக்கு கடலை மாவு சேர்ப்பாங்க. இது கூட கட்டியாக வரணுங்கிறதுக்காக நான் கடலை மாவு சேர்க்கலை. கடலை மாவு இருக்கிறவங்க நம்ம அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பொரிக்கடலை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை எடுத்து நம்ம இதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறம் அதை கூட தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இல்லாதவங்க இப்படி செஞ்சுக்கலாம். கடலை மாவு இருக்கிறவங்க நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கட்டிப்பட்டு வரும். நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் கடலை மாவுலாம் நான் இது வரைக்கும் எதுலேயுமே இது பண்ணது கிடையாது. இப்படி மசாலாவுக்கு, இப்படி குருமாவுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொரிகடலையை நம்ம அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் கட்டிப்படும். கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. நம்மளுக்கு குருமா கட்டியாக இருந்தால் தான் இந்த கிழங்கு நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு கொஞ்சமாக கொதி வரும்ல, நம்ம அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நம்ம கடையில் தான் இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம். கொஞ்சம் நம்ம மெனக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் நம்ம அருமையாக வரும். நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். நீங்களே ஃபீட்பேக் சொல்லுவீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.